வேதத்தை நேசிக்கிறீங்க. நான் சிநேகிக்கிறேன். என்னை சிநேகிக்கிறவர்களே நான் சிநேகிக்கிறேன். என்னை சிநேகிக்கிறவர்களே நான் சிநேகிக்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க, நீ என்ன சிநேகம் பண்ண நான் விடவே மாட்டேன்னு சொல்லுவாங்க. இந்த சிநேகம் பண்ணுங்க அவருடைய கஷ்டம் கேட்டுருவாங்க. தமாஸ் பண்ணுவாங்க, ஐ லவ் யூ சொல்லுவாங்க. கட்சியில் ஐ லவ் யூ ஸ்பீடா சொல்லி லொல்லு ஆகிடும். ஆண்டவர் நம்ம சிநேகிக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் நீங்க சிநேகிக்கணும், சமய சிநேகிக்கணும், கத்துடைய பிள்ளைங்களை சிநேகிக்கணும். ஹல்லேலூயா. அவரு சொல்றாரு, என்ன சிநேகிக்கிறேன் நான் சிநேகிக்கிறேன். ஹல்லேலூயா. எவ்வளோ நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா. நான் எதுக்காக சொல்றதுனாக்கா, கத்துடைய காரியங்கள் அழுத்தமா இருந்தா கூட கத்துடைய காரியங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ள. ஹல்லேலூயா. ஒரு வார்த்தையை கவனிப்போம். 1 அதிகாரம் 4வது வார்த்தையில கர்த்தரோடு நான் பேசினேன், கர்த்தர் உங்களோடு பேசுவாங்க. ஆண்டவர் நான் என்ன பேசினேன் எனக்கு ஒண்ணுமே தெரியல, என்ன செய்தி கொடுக்கணும் ஆண்டவர் சொல்றது. கர்த்தரோடு பேசணும். கர்த்தரோட பேசும்போது கர்த்தர் வேதவசம் நம்மளோட பேசுறது, அதை கொண்டு உங்களோட பேசுறேன். மோசே சொன்னா ஆண்டவரை நான் என்ன பேசுறேன். மோசே சொன்னார் இப்படி பேசு சொன்னார். அதை கொண்டு வந்து இஸ்ரவேலர்களுக்கு மோசே பேசினார். கலாத்தியர் 1:4. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக நம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். மறுபடியும் வாசிங்க. அவர் நமக்கு இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக நம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இந்த பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி, இந்த பிரபஞ்சத்துல என்ன இருக்குன்னா உலகம். உலகம் ஒரு இடத்துல சொல்லப்பட்ட பைபிள்ல ஆண்டவர் பிரபஞ்சத்தை அதிபதி நினைத்து வருகிறார். அவனுக்கு ஒன்றும் பேசுறார். உலகம் சொல்ற ஆண்டவர் இயேசு இப்போ அங்க சொல்றாரு. 1 கொரிந்தியர்ல சொல்ற 1 யோவான்ல சொல்றாரு, கண்களின் இச்சை, மாம்ச பெருமை, அப்புறம் ஜீவனுக்கு பெருமை, இது பிதாவால் உண்டானதல்ல. பிதா உண்டாக்கல சில காரியங்கள் விசுவாசம் உண்டாக்கி வச்சிருக்கான். ஹல்லேலூயா. கண்களின் இச்சை, மாமிசத்துக்கு பெருமை, ஜீவனத்துக்கு பெருமை, பிரபஞ்சம், உலகம். உலகத்தில் உள்ளவர்களை நீங்கள் இச்சையாதீர்கள். வேத வார்த்தை சொல்கிறது, உலகத்தில் உள்ளவர்களை நீங்கள் இச்சையாதீர்கள். என்னை பகைத்து உங்களை பகைக்குமா உலகம் என்ன பகைத்து சொன்னார். ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, மத்திய 4வது அதிகாரத்துல இயேசு சாமி பாருங்க, அவன் பிசாசு சோதித்தான். முதலாவது வார்த்தை அவன் சொன்னான், பிசாசி வந்து எப்படி சொல்லிக்கிறான், இச்சையான வார்த்தைகள். ஆண்டவர் இச்சை பாராட்ட வார்த்தை. நம்மளோட பேச இச்சையான வார்த்தைகள் கிரகிக்கூடாது. இச்சையான வார்த்தை சொன்னாக்கா தேவையில்லாத வார்த்தைகள். அவன் தேவனத்தை போய் சொல்றான், முதலாவது இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால தேவனுடைய வார்த்தையால கேட்பான். அப்போ அதுல என்ன சொல்ற முதலாவது கேள்வி, கண்களின் இச்சை. சில மாம்சம் மேல வந்து அந்த கண்ணை பார்த்ததுதான் விரும்பும். இச்சை நான் சொல்லுவாங்க. அது மற்றவங்க பார்த்து அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான், அவன் நல்லா இருக்கான், இச்சை நாவை பற்றி பேசுவோம், பேசக்கூடாது. 2வது ஆண்டவர் என்ன சொன்னார். அவரு 2வது கேள்வி கேட்கலாம், நீ தேவகுமாரனானா, வானத்திலிருந்து ஒதுக்கிடு, உங்க தேவதூதன் என்று வரல. இத பார்க்க அசத்தியான ஒரு கேள்வி, நிச்சயான ஒரு கேள்வி. ஆண்டவர் இது கீழ்படியில. இதெல்லாம் ஒரு உலகத்தில் உண்டான ஒரு நிச்சயான கேள்விகள், தேவையில்லாத கேள்வி. அவன் கேட்கிறான், விசுவாசி அவன் கேட்கறான். ஆண்டவர் சொல்லிட்டார், எல்லாமே வேதம் சொல்லி எல்லாம் முடிச்சாச்சு, இவன் வேதத்துல மறுபடியும் பெறட்டும். அவன் சொல்றான், கல் அப்பவாங்க இல்ல தேவன வார்த்தை அடைக்கலப்பா. என்ன சொல்ற, தாய புதி தேவனுக்கு ஒன்று சொல்லிடுறான். அப்ப சொல்றாரு, தேவனே பரீட்சை பாராதிருப்பாயாக. இச்சைகளை 2வது கேட்டு ஆண்டவர் பதில் அவருக்கு
கீழ்ப்படியல, அவன் சொல்றது ஏத்துக்கல. மூணாவது கேள்வி போறாரு, இந்த பிரபஞ்சம்லாம் காட்டி என்ன பணிந்து போற, இதெல்லாம் நான் உனக்கு தரேன்னு சொல்றேன், பணிந்து போற. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, தேவனை தவிர யாரையும் பணிந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்றாரு. ஹalleluya. ஹalleluya. இது ஒரு இச்சிக்கிற அந்த ஆண்டவர் இச்சிக்கல. அவர் மாமிச கண்கள் இல்ல, அவருக்கு ஜீவனுக்கு பெருமை இல்லை, அவருக்கு இன்னொன்னு பிரபஞ்சத்துக்கு எதுவும் இல்லை, பெருமையே இல்லை அவருக்கு. அதான் பவுல் சொன்னாரு, ஆசைகளை சிலுவை அழைத்திருந்தாரு, இச்சையான ஆசைகளை சொல்லிட்டு பவுல் கலாத்தியர் 5:24 சொல்றாரு. கலாத்தியர் 5:24 சொல்றாரு, ரொம்ப அருமையா சொல்றாரு. இது பெரிய பிரசங்கமா பண்றான். ஒரு வாரத்துல இதை மாத்தி 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 சப்ஜெக்ட் பேசலாம். நிறைய பேர் பேசியிருக்காங்க. தேவத்துல உபவாசத்தை கேட்டேன், என்ன பேசணும்னு சொல்லிட்டு நீ பேசு. அப்போ கிறிஸ்துவனுடையவர்கள் மாமிசத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறாங்க. நீங்க எல்லாம் அறையணும். மாமிசம் முதலாவது தேவன் அறையப்பட்ட மானுஷல அவர் இச்சைகளே ஒரு முதல் இச்சைகள் அவர் ஒரு காரியமும் தப்பு பண்ண பூமியில. ஹalleluya. நம்ம சில காரியம் இச்சிக்கிறோம். சபைக்கு வர முடியாத காரியமே இச்சை தான். காலையில என்ன பண்றது, கண்களை தெளிவா வைக்கிறேன். காலையில் ஏற்றவுடனே கொஞ்ச நேரம் பார்க்கலாம், யூடியூப்லயும் சொல்லி பார்ப்போம், கொஞ்ச நேரம் டிவி நியூஸ் பார்க்கலாம், அப்படியே அமைக்கிறோம். சபைக்கு வரக்கூடாது. இன்னைக்கு ஒரு நாள் தானே போகாம இருக்கோம், ஆனா அடுத்த வாரம் போடாத, அப்படியே அமைக்கிறோம், அடுத்த வாரம் தான் வைக்கிறோம். இது மாமிசுக்கு பெருமை, கண்களை இச்சை, ஜீவனத்தை பெருமை. ஜீவனம் நம்ம போலீஸ் நம்ம பாசா கேட்க போறாரு, நம்ம யாரும் அதிகம் பண்ண முடியாது. அப்படியான ஒரு எண்ணம், மானுஷ ஒரு சிந்தை அந்த சுய சிந்தை வரக்கூடாது. சுய சிந்தைனாக்கா நீதிமொழிகளை சொல்லப்பட்ட வார்த்தை பார்த்தாக்கா அவர் என்ன சொன்னாக்கா, நீதிமொழிகள் 3:5 எவ்வளவு வார்த்தை சொல்லு, சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கறதில்ல. ஆனா முதல்ல நல்லா இருக்கும். சுய புத்தி எப்படி இருக்குமா, ரொம்ப அருமையா இருக்கும். ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல, ஆதியாகமம் 3வது அதிகாரம் அதுல 4வது வார்த்தை பார்த்தாக்கா, அந்த அம்மா ஆதாம் ஏவாளை பத்தி நம்ம பார்க்கும்போது அந்த அம்மா அந்த சுய இச்சையை பத்தி வர்ணிக்கிறாங்க. வாசிப்போம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதான், பார்வைக்கு இன்பமான உலகம், புத்தியை தெரியறதுக்கு பாருங்க. உலகத்துல இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்கும், இன்பமா இருக்கும் பார்க்கறதுக்கு, புசிக்கிறதுக்கும் இன்பமா இருக்கும். ஒரு வீட்டை பொண்ணு கூட நான் திட்டுவேன், 2 செருப்பு தான் போதாத 2 காலுக்கு. சில வீட்டுல 100 செருப்பு வாங்கி வச்சிருக்காங்க. சில பேர் சம்பாதிக்க பிள்ளைங்க 100 பேக்கு ஒண்ணு வச்சுக்க. ஏன் 100? சுய புத்தி, சுய இச்சை, உலக இச்சை, மாமிச இச்சை, ஜீவனுக்கு பெருமை, இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இருக்கு வச்சா ஒண்ணும் கிடையாது, மைக் பண்ண ஒண்ணும் கிடையாது. அப்படின்னா சுயமா பேசக்கூடாது.
சுய புத்தி கொண்டு பேசக்கூடாது. தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள. ஹalleluya. இந்த ஏன் சொன்னாங்க, அந்த அம்மா என்ன சொல்றாங்க, அந்த 3-6 மணிக்கு படிக்கல ஆகியாமம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் இன்பமா பார்த்தா எப்படி இருக்காங்க, அது போல ட்ரெஸ் நம்ம பண்ணலையே, அது போல நம்ம கால போலையே, அது போல நம்ம வந்து சில்க்கு பில்க்குமா போலையே, அவர் சாப்பிடறப்ப நம்ம சாப்பிடலையே அப்படின்னு நினைக்காதீங்க. தேவன் உங்களுக்கு என்ன தேவை அதை கொடுப்பாரு. ஆமென் ஆமென் ஆமென். தேவன் வந்து அவர் சொன்னாரு, இயேசு சொன்னாரு, நீங்க வேண்டிக் கொள்வதற்கு உங்களுக்கு என்ன தேவை என்று பிதாவானவர் அறிந்திருக்காங்க. நீங்க இது போல வேண்டாத காரியம் இச்சிக்கும் போது தேவன் என்ன பண்ற, பாவமா மாறுது. நீங்க காரியங்களை இச்சிக்கும் போது, தேவையில்லாத காரியம் சிந்திக்கும் போது, தேவையில்லாத காரியம் நீங்க கண் வைக்கும் போது, அதை இச்சிக்கும் போது அது பாவமா மாறும். யாக்கோப்பு அதிகாரத்துல, யாக்கோப்பு அதிகாரம் 1வது அதிகாரம் 14வது வார்த்தை வாசிப்போம். யாக்கோப்பு அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு, அவன் தன் சொந்த இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இச்சை எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஆண்டுக்கு விரோதமான இச்சையா, பிறர் போல இச்சையாக இருப்பாயாக. கட்டளை இருக்கு. யாத்திராகம் 20வது அதிகாரத்து 17வது வார்த்தை அப்படிதான் இருக்கு. பிறருடைய பொருளை இச்சையாக இருப்பதாக. ஒரு 20 வருஷம் ஒரு வாராஜாவது பாஸ்டருக்கு போயிருந்தேன். அவர் பெரிய சபை வச்சிருந்தாரு. அவரு சபைக்குள்ள மாமரம் இருந்து மாங்காய் நிறைய இருந்தது. ஒவ்வொரு மாமரம் ஏறி இருந்து பிறகு போல இச்சையாக இருப்பதாக. நான் வேதம் அறியாத முன்னே, வேதத்தை ஏற்றுக்கொள்ளாத, இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாத அநேக காரியம் தப்பு பண்ணி சின்ன சின்ன பொருளை திருடி ரோட்ல போட்டுருவோம். சில பேருக்கு அங்க பழமே இருக்கு. யாராவது பேனா வச்சு தப்பு பேனா போட்டுக்கோங்க ஜோப்ல. பாகாத மட்டும் 100 ரூபாய்க்கு தப்பு எடுத்து போட்டு கொடுக்க மாட்டாங்க. பாகாத கொஞ்சம் வீட்டுல இருந்து 2 கோவில் அதிகமா சாப்பிடுறது சின்ன 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 காரியங்கள் இல்ல, அது இச்சை. அது என்ன பண்ணாரு, அந்த பழக்கம் வர பெரிய காலத்துல பெரிய திருடனாவும் மாறிடுவாங்க. ஒரு மோசக்காரன், ஒரு அநியாயக்காரன். அந்த இச்சை சொல்றது வந்து மனுஷன் என்ன பண்ண சொன்னாக்கா பாவத்துல தங்கிடுவான். கண்களின் இச்சை. ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவர் சொல்றப்பா, ஆண்டவர் சொன்ன ஒரு இச்சையோடு ஒரு பொண்ணை பார்த்தாவ போச்சுடாடி, அதனோட என்ன பண்ண இருதயத்தை விபச்சாரம் பண்ணி ஆயிடுச்சு சொல்ற. அப்ப அந்த பொல்லாத இச்சை நாளைக்கு எப்படி இருக்கு பாருங்க. பொருளை இச்சையாக இருப்பாயாக. அந்த இச்சை சொல்ற ஆளை எப்படி அடக்கணும் சொன்னாக்கா ஜெபத்துல வந்து அடக்கணும். கொஞ்சம் நேரத்துல தாவீது என்ன பண்ண, தாவீது கொண்டு போய் அவனுக்கு என்ன தலையிட்டு நல்லா ஜெபிக்கிறோம் சொல்றாங்க. ஆண்டவர் இருந்தது பிரியமானவன் சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ இன்னும் கேட்டுருந்தா இன்னும் மனைவி நிறைய கொடுத்துருக்கேன்னு சொல்றாரு. ஆண்டவர் அவரை நேசிக்கிறான், அவன் நல்லா துதிக்கிறான், எல்லாம் செய்யறான். இருந்தாலும் கொஞ்சம் அப்படி கண்ணு காட்டினா அவன் அவ்வளவுதான், கண்ணுக்குள்ள போச்சு பாவம். அத்தம் கொண்டாடி வந்து வச்சுக்கிறேன், அத்தம் கொண்டே போட்டான். எவ்வளவு இந்த இச்சை எவ்வளவு பொல்லாது பாருங்க. ஆனா யோசிப்பாருங்க, இங்க ஒருத்தர் 2 காமிக்கிற ஆண்டவர் சடாசித்தத்தை போல பைபிள் யோசனை காமிக்க. யோசனை அந்த பொம்பளை இழுத்து வருது. பணக்காரி, அதுவும் ராஜாத்தியாவா கண்கள் இச்சை எப்படி இருக்கும். அவ்வளவு அழகாக போட்டுக்காவ, அவ்வளோ நகை நட்ட ஓட்டுன்னு நான் கூட கோச்சு கூடாது. என்னதான் இருந்தாலும் மாமிசம் பலியிடமானது. பொண்டாடி வந்து புருஷம் பொண்டாடி விடணும், பொண்டாடி ஒரு கட்டு பார்க்கணும், புருஷம் ஒரு கட்டு பார்க்கணும். அவன் நினைப்பாங்க பொண்டாடி பொண்ணு நல்லா அழகா இருக்கு மனது பொல்லாத இடத்துல வச்சிருக்காரு. அந்த மனது நம்ம புதுசு தான் நல்லா இருக்காங்க அப்படின்னு
பேச்சு சொல்ற அதுக்காக மாத்திரம் கர்த்தரை நேசிக்கணும், கர்த்தரை நேசிக்கணும், ஆமென், ஆமென், ஆமென். சொந்த மனைவியை நேசிக்கணும், சொந்த சந்தேகத்தை நேசிக்கணும். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். பிறப்போது நிச்சயக்கூடாது. மக்களுக்கு உங்களுக்கு தேவையில்லை, கர்த்தரோட இருக்காரு. ஹல்லேலூயா. ஆனா யாக்கோபு சொல்றாரு, அது என்ன ஒரு இச்சை என்ன ஆகுது கடைசியில பாவம் மாதிரி. அது உதாரணம் சொல்றாரு, எப்படி ஒரு ஸ்திரீ வயிற்றுக்குள்ள கர்ப்பம் உற்பத்தி ஆகுது, அது பெருசாகி கர்ப்பம் பெருசாகி பிள்ளை பிறப்பது போல அந்த இச்சை பாவமாகி மரணத்தை பிறப்பிக்கும். ஏன் மரணம் வருதுன்னா அந்த இச்சை நமக்குள்ள வரக்கூடாது. கண்கள் தான் முக்கியமா சொன்னாங்க, கண்கள் தான் சரித்திர வாசல். அதாவது குதிரைகள் தான் சொன்னாங்க, கடிவாளம் போறோம் நேரம் பார்க்கறது, கலிங்கம் போடுறோம் கண்ணுக்கு, வாய்க்கு கடிவாளம் போடுறோம். நிச்சயமான வார்த்தை பேசக்கூடாது, தகாத வார்த்தைகள் பேசக்கூடாது. அது போல தீமோத்தி 2 தீமோத்தி 2:22 படிங்க. 2 தீமோத்தி 4:3 படிங்க. 2 தீமோத்தி 4:3 வார்த்தை. ஏனென்றால் ஆ, அவர்கள் ஆரோக்கியமான உபதேசங்களை ஆ, பொறுக்க மனதில்லாமல் ஆ. செவித்திட உள்ளவர்களாகிய தங்கள் சுய இச்சைக்கேற்ற போதகங்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு போதும். சுய இச்சை கேட்க போதுங்க. இன்னைக்கு நான் யாரையும் குறை சொல்றது இல்லை, நம்ம குறை சொல்றதுக்கு வரல. வேதத்தை நல்லா அறிந்தவங்க, தேவனுக்கு பயப்படுறவங்க மற்றவங்க பத்தி பேசக்கூடாது. நான் பெரிய ஆள் இருந்தா வேதம் தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும் சொல்லாரு. சாம்சுந்தரையா கிட்ட சில போய் கேட்பேன், அவர்களே எனக்கு தெரியல, அவரை பார்த்து சொல்றேன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு என்ன பண்றாங்க, மற்றவங்களை நியாயம் இருக்கிறாங்க. இந்த வசனம் சரியில்லை, இந்த போதகர் சரியில்லை. சுய இச்சை கேட்ட போதகர் அங்க போனாங்க, பாசம் ஆடுவாரு பாடுவாரு. அதெல்லாம் சுய இச்சை கேட்ட போதகர்லாம் கேட்கக்கூடாது. தேவ சித்தப்படி செய்யற போதகரை பாருங்க. சுய இச்சை அந்த போதகர் ரகசியமா பாவம் பண்ணாரு. இச்சையின் பாவம் இருக்கு, 4 கொண்டாடி வச்சிருப்பாரு. அதை எப்படி பண்ணலாமணி அவர் அநியாயம் பண்ணுவாரு, அக்கிரம் பண்ணுவாரு, தேவனுக்கு விரோதமா செய்வாரு. ஆனா வாய் நல்லா பேசும், இவருக்கும் கேடுதான். சுய இச்சை கேட்ட போதகர் கேட்கக்கூடாது. சத்தியத்தை சத்தியமா சொல்ற போதகர் கேட்க. ஹல்லேலூயா. ஏன் சொல்றேன்னாக்கா, நீங்க பாருங்க, இந்த விசேஷமான காரியங்கள் என்ன சொன்னாக்கா, கண்களை எத்தனை பாருங்க, இச்சைகளை சிறுவிலை அழைத்திருக்காங்கன்னு சொல்லி நம்ம 4:5 பார்த்தோம். அதுக்கு காரியம் பாலியலுக்குரிய இச்சை 2 தீமோத்தி 2:20 குறிச்சிக்கங்க. நிறைய காரியங்கள் சொல்ல முடியாது. சரீர இச்சை ரோமர் 6:12 இருக்கு. லோகிக இச்சை சொல்லிட்டு 1 யோவான் 2:17 உலகம். அவயங்களின் கோஷிக்கிற இச்சை யாக்கோபு 4:1 இருக்கு. பிசாசு இச்சை 2 தீமோத்தி 2:26 இருக்கு. கண்களை இச்சை துரிச்சை 1 யோவான் 2:14 இருக்கு. அப்புறம் துரிச்சை அது பாருங்க 3 கொலோசியர் 3:5 இருக்கு. பற்பல இச்சை 2 தீமோத்தி 3:6 இருக்கு. சுய இச்சை தீமோத்தி 4:3 இருக்கு. மோக இச்சை 4:4 1 Thessalonians 4:4 இருக்கு. மாமிச இச்சை எபேசியர் 2:3 இருக்கு. மோசம் போக்கம் இச்சை எபேசியர் 4:22 இருக்கு. அசுத்த இச்சை 2 பேதுரு 2:10 இருக்கு. பலவிதமான இச்சை 1 தீமோத்தி 6:9. மன இச்சை பாவ இச்சை ரோம 7:5 இருக்கு. ஆசை இச்சை 1 தீமோத்தி 6:9. இப்படி அநேக காரியம் இச்சை குறித்து பேசினே போலாம். இது பெரிய சப்ஜெக்ட். இச்சைக்கு இடம் கொடுக்குறான். இச்சைக்கு சொன்னாக்கா தேவ சித்தத்துக்கு தான் இடம் கொடுக்கணும். நீயா சொந்தமா எந்த காரியம் செய்ய தேவனுக்கு கேட்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணா, தாவீது திருத்திட்டான். யோசேப்பு தேவனுக்கு நான் பயப்படுறேன், இந்த பாவம் நான் எப்படி உடன்படுகிறேன், தேவ பயம் இருந்தது. அவன் கட்சியில உணர்ந்தான், அவனுக்கு தண்டனை கிடைச்சது. தாவீது அவன் இச்சிட்டான், அது கொலை பண்ணான், பாவத்தில் கொண்டு போய் கொடுத்தது இச்சை. கட்சியில் அவன் தண்டனை நிறைவேற்றி.
அதுக்கப்புறம் என்ன பண்றான் அவன் தேவனுடைய பிரியமா நடக்கும். தண்டனை இருக்கு, எல்லாத்துக்கும் எதிர்வினை இருக்கு. ஆமென். எதிர்வினை இல்லாம இல்லை. நீ தேவனுக்கு காணியை கொடுத்தாலும் தேவன் திருப்பி தருவார். ஆமென். தேவனுக்கு என்ன தேவன் திருப்பி எதிர்வினை இருக்கு. ஆமென். எந்த விதமான நீங்க தான தர்மங்கள் நன்மைகள் தேவனுக்கு எது செய்தாலும் தேவனுக்கு எதிர்வினை இருக்கு. ஹல்லேலூயா. அதனால நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிங்க. பிசாசுக்கு எதிர்த்து வசனம் இருக்கு. தேவனுக்கு கீழ்ப்படிங்கள், பிசாசை எதிர்த்து நிற்குங்கள் சொல்றது. அதனால லூக்கா 12:15 என்ன சொல்லப்படுங்க, மதிக்கேடன் சொல்லப்படுது. தேவன் அவமதிக்கிறனால மதிக்கேடன். மதிக்கடை என்ன செய்வாங்கன்னா அவிசுவாசியா இருப்பான். மதிக்கடன் சொல்ற எப்படி இருப்பான்? அவிசுவாசியா இருப்பான். அவன் இச்சிக்கிறதுனால அவன் மதிக்கடன் போயிடுவான். மதிக்கடன் பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீதிமொழி 18:7 மதிக்கடன் பத்தி சொல்லப்பட்டிருப்பாங்க. நீதிமொழி 18:7 சொல்லப்பட்டிருக்கு மதிக்கடத்தை பத்தி. நீதிமொழி 18:7 மதிக்கடனை குறித்து வேதம், மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் மதிக்கடன். அவன் உதடுகள் அவன் ஆத்மாவுக்கு கண்ணி. மதிக்கடன் சொன்னா என்ன சொன்னா, தேவனுக்கு விரோதமாவே செய்யறோம் மதிக்கடன். ரெண்டாவது அவிசுவாசம். மதிக்கடன் என்னென்ன செய்யும்? அவிசுவாசமா இருப்பான். கர்த்தரை அசட்டை பண்ணுங்க மதிக்கடன். பொருளாத கதவு அடைக்கிறான். சர்ச்சை குறித்து அவனுக்கு மேன்மை கிடையாது. சர்ச்சை வாசல் திறந்து நிறைய பேர் வரணும், சர்ச்சை பரவாயில்ல இருக்கணும் இல்லைங்களா? அதான் சபையை குறித்த சபை. சபை கர்த்தருடைய சபை. சபை அந்த சபைக்கு தலைவர் யார் சொன்னா இயேசு கிறிஸ்து. சபையை போஷிக்கிறது போல நம்ம குடும்பத்தை போஷிக்கிற சபையை போஷிக்கும். விசுவாசி ஒருத்தர் அன்பா இருக்கணும், நேசிக்கணும், விசாரிக்கணுங்க. ஒருத்தர் போய் விசாரிக்கிறது ஏன்னா ஒரு 50-100 குடும்பத்துல நீங்க கெட்டு முடியுங்களா? நான் தெரியாம தான் கேட்கிறேன். ஒரு 100 ரூபாய் கொடுத்தா நீங்க செட்டு முடியுங்களா? கட்டத்துக்கு காணி கொடுத்தா செட்டு முடியுங்களா? இல்லையா? கட்ட தசமாக செட்டு முடியுங்களா? அப்படியா இருக்கு. கொடுக்கறதால ஆசை தானே. மதிக்கடன் இருக்கக்கூடாதுல்ல. லூக்கா 13 மதிக்கடன் சொன்னாரு. அவன் விளைஞ்சுதான் நிறைய விளைஞ்சிட்டு அவன் சொல்றான், நான் பெரிய பெரிய கலைஞர்களை கட்டி அதுல வச்சு ஆத்தமே உண்டு சித்தி சித்தியாச்சுனா